வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இதெல்லாம் நம்ம செய்ய மறந்துடக்கூடாது, இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மெயின் திங் நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரொம்ப 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 முக்கியம். நான் இயர் பை இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா at the time of counseling or at the time of rank list release, ஸோ அந்த டைமில் அதிகப்படியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் என்னோடய யூசர் ஐடியை நான் மறந்துட்டேன், என்னோடய பாஸ்வேர்டு வந்து என்னென்னு தெரியல அப்படின்னு திரும்ப அதுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, என்னோடய மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியுமா, என்னோடய ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த தவிர நீங்களும் செய்யாதீங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய யூசர் ஐடி, விச் மீன்ஸ் யூசர் ஐடிங்கிறது உங்களுடைய மெயில் ஐடியாக தான் இருக்கும், சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடியை தயவு செஞ்சு பக்கத்தில் சைடில் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயில் ஐடியோட பாஸ்வேர்டுங்கிறது வேறு, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுக்குற பாஸ்வேர்டுங்கிறது வேறு. நீங்கள் ரெண்டையுமே செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் மெயில் ஐடி, உங்களோட யூசர் ஐடி நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பின்னாடி மாற்றி அமைச்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சார் அடுத்த டீட்டெயில் வந்து நம்மளோட நேம் கரெக்ஷன் இதிலெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் வந்து நாங்கள் பின்னாடி உங்களுக்கு இன்கேஸ் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி சீட் அலாட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நேமில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட்டை ப்ரூஃபாக கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், ஓகேவா? உங்களுடைய நேம்லேயோ அல்லது இல்லையோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்துருந்த மார்க் டீட்டெயிலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, எங்கே உங்களுக்கு சீட்டே வந்து கிடச்சி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகிறப்ப கூட உங்களுக்கான அட்மிஷனை வந்து கேன்சல் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறப்போ சரியான டீட்டெயிலை கொடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகப்படியாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இதுதான். ஸோ மெயின் திங், எல்லாருமே ஒவ்வொரு கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் 175க்கு மேலே இருக்குது அல்லது 170க்கு மேலே இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதிகப்படியாக நீங்கள் கொடுக்குற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் காலேஜே கொடுங்க, சரிங்களா? உங்களுக்கு இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே நம்மக்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதில் நான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கிடைக்கணும், அடுத்து மதுரை கிடைக்கணும், அடுத்து எனக்கு திருச்சி இருந்தால் பெட்ரு ஒன். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் சரியாக கொடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? அடுத்து ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் எல்லா காலேஜும் கொடுக்கலனா கூட 170க்கு மேலே இருக்கிறவங்க, கட் ஆஃப் லெவல் 170க்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப நேம்டு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த நேம்டு காலேஜெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அடுத்து உங்களுக்கு நல்ல நேம்டு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும். அதுவும் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போகிறப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட்டோட டிசைடட் தான். பட் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டோட டிசைடுன்னு சொல்கிறோம், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் 1 or 2 ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் 7.5% காலேஜில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க சார், அந்த ஃபீஸ் கட்டுங்க இந்த ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க சார், நாங்கள் என்ன சார் செய்யட்டும் அப்படின்னா, கவர்மெண்ட் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கல்வி கட்டணம் வந்து முழுமையாக இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி கட்டணத்துக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே அடங்கிடுது. ஆனால் ஒரு சில காலேஜஸில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் கூட நமக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நம்ம யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ யூனிவர்சிட்டியை வந்து அவங்களுக்கு அந்தந்த காலேஜுக்கு வந்து நாங்கள் வந்து டைரெக்ஷன் கொடுக்குறோம், ஸோ அது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது பாசிபிளாக முடிஞ்சு அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி இஷ்யூ யாரும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வருஷம் நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் போகும்போதே அது சம்மந்தமான கொஸ்டின்ஸை நம்ம வந்து அங்கே ரைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எல்லாருமே ரைஸ் பண்ணணும், சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 7.5 பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட்டே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம மெயின் திங் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ், எந்த கோர்ஸ் எந்த கேம்பஸில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணணும். கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணும்போது அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நமக்கு இன்னொரு தடவை சான்ஸ் வந்து நம்மளோட கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ கொடுப்பாங்க. இன்கேஸ் நம்ம கவுன்சிலிங்குள்ளே கூப்பிடல, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னா அந்த டைமில் போய் நம்ம மாற்றி அமைச்சோன்னா அந்த டைமில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்த எல்லா சீட்டுமே ஆல்ரெடி எல்லா காலேஜ்லேயும் ஃபில் ஆகிருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டில் செட் பண்ணும்போதே கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுங்க. சரிங்களா? மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து 55 ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 54 ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு டிஎன்ஏலேருந்து டிசி மேடமோட ப்ரெஸ் நோட்லேயே கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான் வரும். பட் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கோட்டா மேக்ஸிமம் உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவோட அலாட்மெண்ட் வரும்போதே ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். நிறைய பேர் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸில் சார் கட் ஆஃப் வந்து நிறைய இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸில் சீட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களுக்கு ரிசர்வேஷனே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதில் அப்ளை பண்ணுறவங்களோட கட் ஆஃப் லெவல் ஹையாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த சர்டன் பாயிண்டில் உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ உங்களோட இப்போ ஜென்ரல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 185க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா இதில் 185 கூட கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டு கூட கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சீட் கம்மின்றதுனால அதில் ரிசர்வேஷன் வர்றப்போ அதில் ஹை ஸ்கோர் உள்ளவங்க அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதர் டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. சரிங்களா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்களுக்கும் அதே டைமிங்கில் ஜென்ரலுக்கு அலாட்மெண்ட் வரும்போதே உங்களுக்கும் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்ளை பண்ணும்போது தென் செகண்ட் ஒன்று உங்களுக்கு மெயின் திங்காக நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கரெக்ஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அப்லோடு பண்ணுற சர்டிஃபிகேட்ஸும் சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ கொடுக்க போகிற சர்டிஃபிகேட்ஸும் சேமாக இருக்கணும். அதில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நமக்கு கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் எல்லாத்தையும் ப்ரிவியூ பாருங்கள். ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து தென் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பான். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்லேயே அவன் சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுப்பான். ஸோ அதனால் அதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அண்ட் இப்போ கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் சரியாக இருக்கான்னு செட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் வர்றப்போ பேமெண்ட் ஆப்ஷன், நிறைய பேருக்கு இந்த பேமெண்ட் வந்து ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறப்போ அந்த பேமெண்ட்டில் வந்து ப்ராசஸிங்னு காமிக்கும். ஒரு சில பேர் அதிலேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அல்லது மொபைலில் அப்ளை பண்ணுறப்போ, வீட்டில் வந்து பிசியில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு சில பேருக்கு அந்த ப்ராசஸ் தெரியாமல் ஓகே ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவாங்க. அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? அமௌண்ட் டிடெக்ட் ஆகாமல் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் சரியாக டிடெக்ட் ஆகிடுச்சா, உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சேம் கட் ஆஃபில் நிறைய பேர் இருக்கிறப்போ என்ன சார் செய்வாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அடுத்தடுத்து அவங்க வந்து க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க்கை வந்து செக் பண்ணுவாங்க. ஒரே கட் ஆஃபில் இருக்கிற 2 பேருக்கும் ஃபிசிக்ஸ் மார்க் என்ன லெவலில் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதில் யாருக்கு ஹையாக இருக்கோ அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துருவாங்க. இல்லை அதுலேயும் சேமாக இருக்குன்னா கெமிஸ்ட்ரி மார்க் செக் பண்ணுவாங்க. அதுலேயும் சேமாக இருக்குன்னா மேத்ஸ் மார்க் இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சேமாக இருந்தால் கூட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கூட அவங்க டிசைட் பண்ணுவாங்க சீட்டை. சரியா? ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக நம்ம பார்த்துருக்குது. அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ணதுலேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்குள்ளே ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி டிஸ்கஷன் பர்பஸ்க்காக. ஓகேவா? தேங்க்யூ.